மாதிரி என்று இந்த பாடத்தை துவங்குகிறார். அப்போ எப்படி அழகிய முன்மாதிரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த பாடத்தில் நிறைய உதாரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அவங்க செய்யக்கூடிய இபாதத்துகள், அவங்களுடைய பண்புகள், இதிலிருந்து பல உதாரணங்களை கொண்டு வந்து இந்த சம்பந்தமான முக்கியமான சில அறிவுரைகளை சமுதாயத்துக்கு தர முயற்சி செய்திருக்கிறார். அதில் நம்ம என்ன படிப்பினை பெற வேண்டும் என்ற கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இதில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இபாதத், அதில் நிறைய இபாதத் பற்றி பேசப்பட்டால் கூட குறிப்பாக தொழுகையை பொறுத்த வரைக்கும் அவங்க தொழுகின்ற பொழுது யுசல்லி ஹத்தா தஃபத்தரத் கதமாகு ஒன் தஃபஹத் ஓ வரிமத், அவங்களுடைய கால் வந்து வீங்கிரும், வெடிச்சிரும். அந்த அளவுக்கு அவங்க வணக்கத்தில் நின்று அவ்வளவு, அதாவது எஃபர்ட் எடுத்து அவ்வளவு நேரத்தை செலவு செய்து அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு இபாத் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்படுது, தஸ்னா ஹாதா ஒகத கஃபர் அல்லாஹு லக்க மா தகத்தம மின் தம்பிக்கு ஓமா தஅஹர். ரசூலாட்ட கேட்குறாங்க, உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு கேரண்டி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இப்போ கேரண்டி கொடுத்த பிறகு நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு இபாதத் செய்யணுமா? இதை கேள்வி பாருங்க. உங்களுக்கு முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி வாக்குறுதி கொடுக்கப்பட்ட பிறகு இவ்வளவு சிரமப்பட்டு காலெல்லாம் வீங்கிற அளவுக்கு, காலெல்லாம் வெடிக்கிற அளவுக்கு நீங்கள் நின்று வணங்கணுமா? அந்த அளவுக்கு தேவை ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது உண்மையிலேயே ஒரு டீப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு அது வாக்குறுதி கொடுக்கப்பட்டவங்களே அந்த வாக்குறுதியை தாண்டி ஒரு நன்றி உள்ள அடியானா இருக்கணும்னு சொன்னால் இவ்வளவு எஃபர்ட் எடுக்கணும். அது இவ்வளவு எடுத்த பிறகு இவ்வளோ எடுக்கிறதுக்கு காரணம் வந்து நான் நன்றி உள்ள அடியானா இருக்க வேண்டுமே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில், ஒரு ஆர்வத்தில் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம நன்றி உள்ள அடியானா இருக்கணும்னு சொன்னால் நம்ம எவ்வளவு அதிகமாக செய்யணும் அப்படின்ற ஒரு கோணம் இருக்குது. நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அளவுக்கு அந்த அதாவது இபாதத்துகளை அவ்வளவு அதிகமாகவும் அவ்வளவு ஆழமாகவும் உருக்கமாகவும் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது அப்படின்னு தெரியும் தான். அப்போ நம்ம என்ன படிப்பினை பெறணும்னா, நம்மளும் என்ன செய்யணும், நம்மளுடைய இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு அடியானாக ஆக வேண்டும் என்பதற்காக எவ்வளவு ஓர்மையோடு கவனத்தோடு அதிகமான முறையில் இந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பேஜ் வந்து 12வது பேஜ். நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து என்னம்மா 12 போகிறேன் நான் இப்போ. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தொழுகையை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பார்த்தாங்க, ரசூலுல்லாவுடைய பார்வை தொழுகையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சுவையை கண்டார்கள். மின் லத்தத்தில் இபாதா, இபாதத்தில் வந்து ஒரு டேஸ்ட். அதே போல் ஒல் உன்ஸ் ஒரு ராக, அதாவது அவங்க மன மகிழ்ச்சி, ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீலிங்கு, என்ன அந்த மாதிரிப்பட்ட ஒரு இது, குர்ரத்தாயின் கண் குளிர்ச்சி, இதெல்லாம் எங்கே கிடச்சிதுன்னு சொன்னால் பி முனாஜாத் இல்லாஹி தஆலா, அல்லாஹ்வோடு அவர்கள் உரையாடுவதன் மூலமாக. அந்த இடத்துல உரையாடுதல் என்று சொன்னால் இறைவன்கிட்ட தொழுகை மூலமாக இறைவனை நெருங்குவதன் மூலமாக அவங்களுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி, திருப்தி, ஒரு ராகத்து, கண்குளிர்ச்சி, இதையெல்லாம் அவங்களுக்கு இருந்தது. அதனால தான் அவங்களுடைய ஒரு ஹதீஸில் மிக பிரபல்யமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம், யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலா அப்படின்னு சொல்கிறாங்க. அரிஹ்னா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, எங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுங்க அப்படின்னு. இப்போ நம்ம ரிலாக்ஸேஷன் என்ன செய்வோம், இப்போ நம்ம மக்கள்கிட்ட போய் அரிஹ்னா என்ன செய்வோம், இன்னும் நம்மளே இல்லை, அட்லீஸ்ட் முஸ்லீம் சமுதாயம் இல்லைன்னு நினச்சிக்கிறோம். மற்றவங்க என்ன செய்வாங்க, ரிலாக்ஸ் பண்ணால் சரி மியூசிக் பாட்டு போட்டு விடு, பாட்டை போட்டு டிவியை போடு அல்லது ஃபேஸ்புக்கை பார்ப்போம். உண்மையிலேயே நம்ம எப்படி நம்ம ராகத்தை எடுக்கிறோம், அரிஹினா பில் ஃபேஸ்புக், யானி மகலன் அரிஹினா பில் ஃபிலிம், அரிஹினா பில் முசிக். இதுதான் நம்ம அப்படி சொல்லி செய்யாட்டி கூட இந்த வேலையை நம்ம செய்யணும். அப்போ உண்மையிலே டென்ஷனில் இருக்கும் பொழுது அல்லது ஒரு கடினமான வேலை பளு செயல்பாடுகள், இந்த மாதிரி தாவா ரீதியான விஷயங்கள், பல விஷயங்களை செஞ்சுட்டு வந்த பிறகு ரிலாக்ஸேஷன் தேவை அவங்களுக்கு. அப்போ நம்ம எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறோம், இப்போ அப்படி தான் பண்ணுறோம். நம்ம ரிலாக்ஸனோட நம்ம ஃபேஸ்புக் போய்டுறோம், மீடியாவுக்கு போய்டுறோம், குறைஞ்சபட்சம் நியூஸ் பார்ப்போம். அதாவது
எது செய்யக்கூடாதுன்ற உள்ள லிஸ்ட்டில் ரொம்ப கெட்டதுலேருந்து அனுமதிக்கப்பட்ட வரைக்கும் உள்ள விஷயத்தை செய்வோமே இல்லாமல் ரசூல்லா என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம இது வரைக்கும் செய்ய முயற்சி பண்ணாமான்னு தெரியல. ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு சரி தொழுவர் என்ற கதை அப்படின்னு நினைக்க நம்ம ட்ரை பண்ணியிருக்கோமா அப்படின்னு தெரியல. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பிலாலே எங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனை கொடுங்க அப்படின்னா என்ன செய்யுது, தொழுகை காம சொல்லி தொழுகை தொடங்க. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு கோணம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ எப்போவாவது ஒருக்க நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைன்னு சொன்னால் ஒரு ஒது செஞ்சுட்டு ஒரு 2 ரக்காத்து நிதானமாக தொழணும் இப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டைமில் அது பண்ணி பார்க்கும்போது தான் அதில் ஏதாவது சுவை இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற முடியும். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, தொழுகையில் எனக்கு கண் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது. தொழுகையில் தான் கண் குளிர்ச்சி, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாங்க. அப்போ கண் குளிர்ச்சி எப்படி வரும் தொழுகையில்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா கண் குளிர்ச்சி ரசூலுல்லாஹ்க்கு வந்திருக்குன்னு சொன்னால் நம்மளும் கண் குளிர்ச்சியை தேடி போனால் எங்கே தான் போகணும்? நம்மளும் ஏதோ ஒரு வகையில் தொழுகையில் போய் தான் கண் குளிர்ச்சியை பிடிக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் எங்கே கிடைச்சதோ அங்கே தான் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு கண் குளிர்ச்சி கிடைச்சிருக்குது, நமக்கு அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு நடைபெறவில்லை என்று சொன்னால் அது ஏன் அப்படி நடக்கலை அப்படின்னு யோசிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உதாரணமாக தஃப்சீர் இப்னு கஸீரில் வந்து சூரத்துல் முஃமினூன் கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன் என்று சொல்லக்கூடிய வசனத்துக்கு அவர் சொல்றாரு, வல் குஷூஉ ஃபீ ஸலாத்தி இன்னமா யுஹ்ஸலு பிமன் ஃபர்ரக கல்பஹு லஹா. யார் வந்து தொழுகைக்கு வருகின்ற பொழுது தொழுகைக்காக தனது கல்பை ஃப்ரீ பண்ணிக்கிட்டு தொழுகைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அவன் அதாவது வேலையிலிருந்து தன்னையே ஃப்ரீ பண்ணிட்டு வர்றது மட்டும் பத்தாது, வேலையிலிருந்து தான் மட்டும் தொழுகைக்கு வந்தால் பார்த்தாது. ஏன்னா நம்ம பல சமயம் அதை செய்யறது இல்லை. வேலையிலிருந்து பிஸியில் தொழுகையும் சம்டைம்ஸ் என்ன செஞ்சிடும், லேட் ஆகி விட்டுறோம். சில பேர் என்ன செஞ்சிருவோம், எப்படியாவது வக்துக்கு போய் நின்றுவோம் நம்ம. ஆனால் போய் நிற்கும் பொழுது யார் மட்டும்தான் தொழுகைக்கு வர, யார் மட்டும் தான் வந்திருக்கா தொழுகைக்கு? ஆள் மட்டும் வந்திருக்குது, யார் வரல. கல்வி கொஞ்சம் அங்கே நிற்கிது, நம்ம வந்து ரொம்ப நேரம் கழிஞ்சு கல்வி வரதுக்குள்ள நம்ம ரிட்டர்ன் போயிடுவோம். இதில் இவர் என்ன சொல்றாரு, கல்வியும் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு. அப்போ நம்மளும் வரணும், நம்ம கல்வியும் கூட கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு. இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி அந்த இது தஃப்சீர் இப்னு கஸீரில் அவர் அந்த ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார், ஒஸ்தகல பிஹா அம்மா அதாஹா, கல்வை ஃப்ரீ பண்ணிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய வேலை அதாவது தொழுகை அதில் வந்து தன்னுடைய கல்வை முழுமையாக ஈடுபட வேண்டும். அப்போ என்ன ஓதுறோம், என்ன துவா கேட்குறோம், என்ன அதுக்கார்கள் சொல்லப்படுகிறது, என்ன தஸ்பீஹாத்துகள் சொல்லப்படுகிறது, அதில் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ கல்வை மற்றலேருந்து ஃப்ரீ பண்ணிட்டு வரணும், அப்புறம் இதில் ஈடுபடுத்தணும் மற்ற விஷயத்தை விட்டு என்று சொல்கிறார். அப்புறம் ஆசரக அலா கைரிஹா, தொழுகை வக்து வந்து விட்டால் தொழுகையை மற்ற எல்லாத்தை விட முற்படுத்தி அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். இப்படி ஒருவர் செய்தால் அவர் சொல்லி காட்டுகிறார், வஹீன ஈதின் தக்கூனு ராஹத்தன் லஹு வ குர்ரத ஐனின் என்று சொல்லி காட்டுகிறார். இப்படி தன்னுடைய தொழுகைக்கு வரும்போது தானும் வரணும், கல்போடு சேர்ந்து வரணும். வந்த பிறகு தொழுகையில் நம்ம கல்வை ஈடுபடுத்தணும், மற்ற வேலைகளை விட்டுட்டு தொழுகை நேரம் வந்து விட்டால் எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தொழுகைக்கு ஒரு 10 நிமிஷம் டைம்னு சொன்னால் இந்த 10 நிமிஷத்தில் தொழுகைக்கு மட்டும்தான் ப்ரையாரிட்டி, பாக்கி எல்லாம் நிற்கணும். இது சொல்றது ரொம்ப ஈஸி, ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தும் பொழுது நம்மளும் அதை சிரமப்படத்தான் செய்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான மக்கள் நம்ம இதில் இந்த அளவுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு 10 நிமிஷம் கூட தொழுகையை முற்படுத்திட்டு மற்றதை பின்னாடி வைப்போம் அப்படின்னு முழுமையாக நம்ம செய்கிறோமான்னு சொன்னால் செய்ய மாட்டோம். இந்த வேலையை நம்ம செஞ்சு தொழுகை நேரம் வந்துட்டு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு கொடுத்து கொஞ்சம் பழகணும்னு சொன்னால் கூட அதனுடைய கண்குளிர்ச்சியை நம்ம சுவைக்க வாய்ப்பு இருக்கிறது, சுவைக்கலாம். அப்படி நம்ம எந்த வேலையும் செய்யாமல் கண்குளிர்ச்சி வரல அப்படின்னு யோசிச்சோம்னு சொன்னால் கண்குளிர்ச்சி வரக்கூடிய வேலை எதுவும் நம்ம செய்யலை அப்படின்றத இந்த இடத்துல புரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்படியாக நம்ம பார்க்கலாம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு இவைகளை பற்றியெல்லாம் அந்த இதில் ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதே போல் 13வது பேஜில் ஒரு செய்தியை அவர் சொல்லி காட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புல அவர் கொடை வழங்கினால் எந்த கவலையும் இல்லாமல் கணக்கு வழக்கு இல்லாமல் கொடை ரசூல்லா வழங்கக்கூடியவராக இருப்பார்கள். ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது, ரசூல்லா எந்த அளவுக்கு கொடை வழங்குகிறார் என்று சொன்னால் பின்னாடி தனக்கு கஷ்டம் வந்துடும், வறுமை வந்துடும், அல்லது நம்ம யார்கிட்டையாவது எதிர்பார்த்து நிற்கிற நிலைமை வந்துருமே எப்படிங்கிற விஷயத்த பயந்த மாதிரி தெரியல. அப்படி வறுமையை பற்றி ரசூல்லா பயந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை. இது எப்படி வருது அப்படின்னு சொன்னால்
ஒரு சம்பவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இதில் அப்படிதான் அவர் சொல்லி காட்டுகிறார். ஒலிஹாதா ஆத்தா ரஜுலன் கனமன் பைன ஜபலைனி, அதாவது ரெண்டு மலைகளுக்கு இடையில நிரம்பக்கூடிய அளவுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய ஒரு பெரிய ஆட்டு மந்தையவே என்ன செய்யறாரு, ஒருத்தருக்கு கிஃப்டா கொடுத்தார். ரசூல்லா கொடுத்துறாங்க. கொடுத்த உடனே அவர் நேரம் அவங்க சமுதாயத்துக்கு போயிட்டார். போயிட்டு மக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சரியான மார்க்கத்தை தான் கொண்டு வந்திருக்காரு, எல்லாரும் ஈமான் கொண்டிருங்க, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துருங்க. ஏன்னு சொன்னா, அதாவது வறுமையை பத்தி பயந்த ஒரு ஃபீலிங்கே இல்லாத மாதிரி, வறுமைன்னு ஒரு விஷயத்தை பத்தி கவலையே படாத ஒருவர் செயல்பட்ட மாதிரி அவ்வளவு தாராளமா என்ன செய்யறாரு, ரசூலா எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி போய் சொல்லி இஸ்லாத்தை வருவதற்கு அவர்கள் கொடை கொடுத்தது இஸ்லாத்துக்கு வருவதற்கு தூண்டக்கூடிய ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது. அப்படிங்கிற அளவுக்கு வறுமைன்னு ஒரு விஷயத்த கவலைப்பட்டதே இல்லை ரசூல்லா அப்படின்னு நம்ம இந்த ஹதீஸ்ல இந்த விஷயத்துல பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம என்ன படிப்பினை பெறலாம் என்று சொன்னால், நம்ம பொருளை கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளை செலவழிப்பது என்று வந்துவிட்டால் பெரும்பாலும் நம்ம நிறைய யோசிப்போம். எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, எனக்கு நிறைய தேவை இருக்குது, இப்போ உள்ள சூழல்ல பொருள் எடுக்க முடியாது, இப்போ உள்ள சூழல்ல பல தேவைகள் இருக்குது, நாளைக்கு என்ன தேவை இருக்குது, இப்படி பல விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்போம். யோசிச்சு கன்க்ளூஷன் என்ன, முடிவு என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில பொருளை செலவழிக்கிறதுல நம்ம கையை டைட் பண்ணிடுவோம். அதே நேரத்தில் மற்ற செலவுக்கு என்ன செய்ய மாட்டோம், அதையே டைட் பண்ண மாட்டோம். கரெக்ட் தானே? மற்ற செலவுலாம் கொஞ்சம் தாராளமாக போயிட்டு இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இங்க டைட் பண்றதை வச்சு தான் அங்க செலவழிக்கிறோங்கிற மாதிரி. அப்ப மற்ற செலவெல்லாம் நம்ம என்ன செய்யறது இல்லை, இறுக்கி பிடிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு என்று வருகின்ற பொழுது நிறைய யோசிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறான் நமக்கு சொல்லி காட்டுகிறான், வசாரியு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா அஸ்-ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு தயாரிக்கப்பட்டுள்ள அந்த சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் அனைவரும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைத்து விட்டு, அதாவது பாவ மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள் அல்லாஹ் அழைச்சிட்டு சொல்றா. முத்தகீன்களுக்கு சொர்க்கம் ரெடி பண்ணப்பட்டிருக்குது, தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சரிப்பா, முத்தகீன்கள் யார்? அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டினான். முத்தகீன்கள் யாருன்னா நம்ம என்ன சொல்லுவான் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். சொல்லுங்க, என்ன சொல்லணும்? முத்தகீன்னா யார்? நம்மகிட்ட முத்தகீன்னா யாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அதை இறையச்சம், கொள்கை, இந்த மாதிரிப்பட்ட ஒரு மன ரீதியான சில இபாதத்துகளை வச்சு சொல்ல முற்படுத்துவோம். அது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்லி காட்டினான் என்று சொன்னால், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராஇ வத்-தர்ரா, அவர்கள் வறுமையிலும் வளத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பார். அவங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் செழிப்பு இருந்தாலும், வறுமை இருந்தாலும் வளம் இருந்தாலும், அவர்களுடைய சூழல் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் பொருளை செலவழிப்பதை தடை செய்யாது. அப்ப இந்த ஒரு அறிவுரை மிக முக்கியமான அறிவுரையாக நம்ம பார்க்க வேண்டும். அப்ப நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கணும்னா, என்ன நடந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளை செலவழிப்பது என்பது கூடுதலோ குறைச்சோ அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும், ஒரு தொடர் நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு பெரிய பிரேக், வெக்கேஷன்லாம் போட்டக்கூடாது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையில் செயல்பட வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஐயு சதக்கதி ஆதம அஜ்ரா, எந்த சதக்கா அதிகமான கூலியை பெற்று தரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரசூல்லா சொல்றாங்க, அந்த சத்தக்க அந்த சஹீஹுன் ஷஹீஹுன் தக்ஷல் ஃபக்ர வ தஅமுலுல் கினா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நீங்க உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறீர்கள், அதே போல உங்களுக்கு தேவை இருக்கிறது, நீங்கள் பணக்காரனாக வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறீர்கள், அப்புறம் ஏழையாகி விடக்கூடாது என்று பயத்தோடு இருக்கிறீர்கள். பாருங்க, இது எல்லாருக்கும் பொருந்துமா பொருந்தாதா? பொருந்துமா பொருந்தாதா? எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா பொருந்தலைன்னு சொன்னா நம்ம சவுதியில் இருக்க மாட்டோம் குறைஞ்சபட்சம். கரெக்ட் தானே? எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, ரிட்டையர் ஆச்சு, இனிமேல் பணமே தேவையில்லைன்னு சொன்னா பெரும்பாலும் இந்தியாவில் தான் இருந்திருக்கணும். இங்க இருந்தா நம்ம என்ன இருக்குது, எப்படியும் பணம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஏழ்மை வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்குது, தேவை இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. ஏன்னா ஆரோக்கியம் இல்லாட்டி என்ன செய்வாங்க, இன்சூரன்ஸு காசு கூடன்னு சொல்லி வயசு ஆவாவ ஊருக்கு தான் போகணும். ஏன்னா 60 வயசுக்கு மேலே போனால் இன்சூரன்ஸ் வந்து 25, 30,000, 40,000 வருது ஒவ்வொரு ஆளுடைய நோயை பொறுத்து. இப்போ 60 வயசு தாண்டினாலே பிரச்சனை. அப்போ ஆரோக்கியமாக இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நமக்கு தேவை இருக்கிறது, பணக்காரன் ஆக வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, ஏழ்மை வந்து விடக்கூடாது பயம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுக்கு மத்தியில் நீ பொருளை செலவழிச்சா அதுதான் நம்பர் 1. இப்படி செலவழிப்பதான் அதிக கூலி என்று சொல்லி தருவதை பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல கடைசியில் பாருங்க, அவர் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி. ஃபகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரமன் நாசி வ அஷ்ஜஅன் நாஸ், மனிதர்களில் மிக கண்ணியம் வாய்ந்தவர்கள், மிக வீரம் பொருந்தியவர்கள். வ அர்ஹமன் நாஸ், மனிதர்களில் மிக கருணை வாய்ந்தவர்கள். வ ஆதமுஹும் தவாதுவன், அவர்களில் மிக அதாவது உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள்.
எந்த விஷயத்துல சொன்னா தவாதுவான், பணிவில. பணிவில வந்து மகத்தானவர்கள் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுலன், நீதியில மகத்தானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சபுரன், பொறுமையில மகத்தானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரிஃப்கன், நளினத்துல சிறப்பானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அனாத்தன், அனாத்தன் அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து அதாவது நிதானமா வேலை செய்யறது. இதுலயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தானவர்கள். அஃபுவன், மன்னிப்புல மகத்தானவர்கள். ஹில்மன், ஹில்மன் சொன்னா இரக்க குணம் அல்லது விட்டு கொடுக்கிற, அதாவது இந்த மாதிரி பட்டத்தன், ஃபோர்பியரன்ஸ் அப்படிமாங்க. இதுல அதே மாதிரி ஹயாஅன், வெக்கத்துல, அதே மாதிரி உண்மையில நிலைச்சு நிற்பதுல, இதுல அனைத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்ல மிக மகத்தானவர்கள் என்று சொல்லி காட்டுறாங்க. ஆனா உண்மையிலேயே நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த வார்த்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அரபி படிக்கிறவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த பேஜ்ல 13ல கடைசி இதை படிச்சுக்கோங்க. இது எல்லா வொக்காபுலரியும் படிங்க, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வொக்காபுலரி. திரும்ப நான் படிச்சுக்கிறேன். கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரமன் நாசி வ அஸ்ஜஅன் நாசி வ அர்ஹமன் நாசி வ ஆதமஹும் தவாதுஅன் வ அதுலன் வ சபுரன் வ ரிஃப்கன் வ அனாத்தன் வ அஃப்வன் வ ஹில்மன் வ ஹயாஅன் வ சபாத்தன் அலல் ஹக். சூப்பரா எழுதியிருக்கார், மாஷா அல்லாஹ். அருமையான சென்டென்ஸ், அருமையான வொக்காபுலரி. அப்ப அரபி படிக்கிறதுக்கு நல்லது. ரசூலுடைய பண்புகளின் எத்தனை பரிணாமத்தை வந்து டீப்பா அவர் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கார். இது கொஞ்சம் தான், இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனா அழகான முறையில் இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. டைம் பார்த்துக்குருவோம். ஓகே. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜிஹாத், ஜிஹாத் என்று சொன்ன உடனே எல்லா வகையான, அதாவது எதிரிகளுக்கு எதிராக போராடினது உட்பட பல வகையான ஜிஹாதுகளை பத்தி பேசுறாரு. இதுல அவர் பேசுகின்ற பொழுது அதாவது ஜிஹாதினுடைய ஃபீல்டுல 14வது பேஜ், எல்லா டைப்பான ஜிஹாதிலையும் ரசூலுல்லா என்ன செஞ்சுக்கிறாங்க, முன்னணியில இருந்து எடுத்துக்காட்டாக விளங்கி இருக்கிறார்கள். அதுல ஒண்ணு வந்து ஜிஹாது நப்ஸ். ஜிஹாது நப்ஸ்ல அவர் சொல்றாரு, அதுல 4 கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரி பண்ணிருக்கிறதுக்காக நான் அதை படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான முறையில கேட்டகரி பண்ணியிருக்கிறாரு. அதுல 4 மர்த்தபா இருக்கு, 4 லெவல் இருக்கிறது. ஜிஹாதுஹு அலா தஅல்லுமி உமூரித்தீன், மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதுல ஜிஹாத். அடுத்தது அதை விட பெரிய ஜிஹாத் என்னது, அதை செயல்படுத்துவது. கரெக்டா? அதுக்கப்புறமா தாவத்தி இலைஹி அலா பசீரத்தின், தெளிவான விளக்கத்தோடும் ஞானத்தோடும் நம்பிக்கையோடும். அந்த பசீராக்கு நிறைய அர்த்தம் சொல்லப்படுகிறது. அதாவது தெளிவான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, இந்த ரெண்டும் இருக்கணும். தெளிவுனா நாலெட்ஜ் இருக்கணும், உறுதினா கன்விக்ஷன் இருக்கணும். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பாதையில அழைப்பது, அதே மாதிரி அழைக்கின்ற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், கஷ்ட நஷ்டங்களை பொருந்திக் கொள்வது. இது இந்த கடைசி 2 பகுதி வந்து சூரத்துல் அஸ்ர்ல வரக்கூடிய பகுதியை சொல்றாரு அவர். முதல் 2 பகுதியை வந்து இல்ம் அமல் இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறார். அப்ப 4 விஷயத்தை சொல்றாரு. ஜிஹாது நஃப்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்து இல்ம கத்துக்கிறதுல வந்து பொறுமை, அதனுடைய கஷ்டங்களை சகிப்பது, அமல் செய்வது அடுத்த கஷ்டம், அடுத்தது மக்கள் அழைப்பது. அப்ப நான் மட்டும் முதல் 2 எது, தன்னை மட்டும் பாதுகாத்துக்க, நான் என்னை பாதுகாத்துக்கிட்டேன்றது. அடுத்த ஸ்டெப் என்னது, அது மட்டும் பத்தாதுப்பா, என்ன செய்யறோம், உன்னை சுத்தி உள்ள சமுதாயத்தையும் மற்றவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் தாவத்தி, அதை தாவா அந்த உண்மையை நோக்கி அதுக்காக சிரமத்தை மேற்கொள்வது. இந்த 4 அம்சங்கள் 4 கேட்டகரி என்று சொல்றாரு. அப்ப நிச்சயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல 4லையுமே எக்ஸலண்ட் ஒரு லெவல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதே போல ஜிஹாது ஷைத்தானி உலகு மர்த்தபத்தான், ஜிஹாது ஷைத்தான்ல 2 கேட்டகரி, 2 லெவல் அப்படின்றார். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஜிஹாதுஹு அலா தஃபி மா யுல்கி மின ஷுபஹாத், அதே மாதிரி வ தஃபி மா யுல்கி மின ஷஹவாத். அப்ப ஷைத்தான் சுபஹாத்தை போடுவான், ஷஹவாத்தை போடுவான். ஷஹவாத் என்று சொன்னால் நிறைய மானக்கேடான காரியங்களை செய்வதற்கு தூண்டக்கூடிய வேலையை ஷைத்தான் என்ன செய்வான், மனசுல போடுவான், அதை எதிர்க்க வேண்டும். அதே போல பல்வேறு சந்தேகத்தை போடுவான், அதையும் எதிர்க்க வேண்டும். இதுல சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதிகமான ஷஹவாத்து சுபஹாத்துக்கு இட்டு சொல்லும் அப்படின்னு. அது என்ன உதாரணம் சொல்ல போனா, இப்போ எப்படி வேண்டுமானால் யார் வேணாலும் நடந்து கொள்ளலாம், மார்க்க சட்டத்திட்டங்களை பேணி தான் ஒரு ஆண் பெண் உறவோ அல்லது பொதுவாக மனிதர்களுக்கு மத்தியில் இப்போ ஆண் பெண் எது என்னன்னு சொல்ல முடியாது, இப்படி பல மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப இப்படி யார் எப்படி வேணா நடந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்தாலே மார்க்கம் சொல்லுது இப்படி நடப்பது தடை. அப்ப அவன் என்ன செய்வான், எனக்கு ஃப்ரீடமா செயல்படுவதற்கு மார்க்கம் தடையா இருக்கு, ஆகவே ஃப்ரீடமா செய்வதற்கு தடையா இருக்கக்கூடிய காரணத்தினால மார்க்கம் ஒரு வேலைக்கு தப்போ இப்படி யோசிப்பான். புரியுதா ஏன் ரிவர்ஸ்ல வருதுன்னு?
அதாவது ஷஹவாத்தியும் சுபஹாத்தை கொடுக்குதுன்னு சொன்னா ஷஹவாத்துக்கு சூட்டபிளா மார்க்கம் இல்லைன்ற உடனே மார்க்கத்துல சுபஹாத் வரும். ஷைத்தான் தான் ஷைத்தானுடைய ரூட். இது ஒரு ரூட். ஷைத்தான் அந்த சுபஹாத்துக்கு நிறைய ரூட் இருக்கு, பாத்வேஸ் ஃபார் சுபஹாத்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு பாத்வே என்னன்னா ஷஹவாத்துல இருந்து சுபஹாத்துக்கு போறது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் ரெண்டு மர்த்தபா என்று இவர் சொல்லி காட்டுகிறார். நல்ல அந்த தக்சீம் நல்லபடியாக நல்ல அழகா பண்ணியிருக்கிறார் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஜிஹாதுல் குஃபாரி உலகு அரபு மராத்திப் பில் கல்வி ஒபில் லிசானி பில் கல்வி ஒல் லிசானி ஒல் மாலி ஒல் யத். அப்போ இஸ்லாத்துக்கு எதிரிகளுக்கு எதிராக செய்யக்கூடிய ஜிஹாதில் வந்து கல்பில் செய்கிறது, வாயால் பேசுறது, அந்த மாதிரி பொருள், உயிர், நஃப்ஸு பில் மால் இப்படி செய்யக்கூடிய ஜிஹாதி எல்லா வகையான கேட்டகரி இருக்குது. அதில் கல்பில் செய்கிறது தான் என்னது மிக குறைந்தபட்சம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி தானே? அதாவது யாருக்கு என்ன முடியுமோ, தப்பு நடந்துச்சுன்னு சொன்னால் கையால் மன்ரா மின்கு முன்கரன் அந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அப்போ கல்பு வெறுக்கக்கூடிய அந்த தரம் கூட இல்லைன்னு சொன்னால் அப்போ நம்ம இந்த லிஸ்ட்டு அந்த இஸ்லாமிய வட்டத்தில் ஏதாவது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குமா இல்லையான்னு யோசிக்கிற மாதிரி ரொம்ப மோசமான நிலைமை ஏற்பட்டு விடும் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்து மொத்தமாக 13 கேட்டகரி இருக்குது அப்படின்றாரு. இந்த 13 கேட்டகரியிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, முழுமையாக எல்லா விஷயத்தையும் முழுமைப்படுத்திய ஒரு எக்ஸலண்ட் உதாரணமாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இதனை படித்து காட்டினதுக்கு நோக்கம் வந்து அந்த தக்சீம் கொஞ்சம் நல்ல அழகா இந்த உஸ்தாது பண்ணியிருக்கிறார். அதனால அந்த விஷயத்தை நம்ம உங்களுக்கு இந்த இடத்துல படித்து காட்டணும். அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய ஹுலுக்கை பற்றி சொல்லுகின்ற பொழுது 16வது இதில் வந்து ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகிறது. கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனன் நாஸி ஹுலுக்கன் லி அன்ன ஹுலுகஹு அல் குர்ஆன். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டரை டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் ஒன் வேளை சொல்லி முடிச்சிட்டாங்க. கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், விஷயம் முடிஞ்சது. அப்போ குர்ஆன் என்ன சொல்லுதோ அந்த அதனுடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சொன்னால் அதனுடைய நடைமுறை உதாரணமாக வாழ்ந்தது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால ரசூலுல்லாஹ் அவங்களுடைய ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க, தன்னுடைய மொத்த நுபுவத்தையும் மொத்தமாக புட்டிங் ஆல் எக் இன் ஒன் பேஸ்கெட்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஒரு சம்மரியா சொல்லும்போது சொல்றாங்க, இன்னமா புஇஸ்து லியு தம்மீம மகாரிமல் அக்லாக், நான் வந்து கண்ணியமான நற்பண்புகளை பரிபூர்ணப்படுத்துவதற்குத்தான் நான் இறைத்தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்ப தன்னுடைய இறை தூதுவத்தின் முழு பரிணாமம் அதை மொத்தமா என்ன செய்யறாங்க, நற்பண்புகளை வலியுறுத்துவது அப்படிங்கிற முறையில் ரசூலுல்லாஹ் அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி காட்டுகிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எப்படி வாழணும், ஜுஹூத் பற்றி பேசப்படுகிறது, அதில் எப்படி வாழணும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், இது 17வது பேஜில் இருக்கு. இதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் படுத்திருப்பாங்க, ஒரு ஈச்ச கட்டில்ல, அப்போ முதுகுலையெல்லாம் அடையாளம்லாம் பதிஞ்சிடும். அப்போ சஹாபாக்கள் வந்து பார்த்து ரொம்ப இதாகிடுவாங்க, எமோஷனல் ஆகிடுவாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்லாம். அந்த மாதிரி ஒரு சூழலில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மாலி ஒலி துன்யா, எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன இருக்குது என்று சொல்லிட்டு சொல்றாங்க, என்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, இல்லாக்க ராக்கிபின் சாரின் அல்லது இல்லாக்க ராக்கிபின் சாரஃபி யோமின் சாயிஃபின் ஃபஸ்தவல்ல தஹ்த ஷஜரத்தின் சாஅத்தன் மின் நஹாரின் சும்ம ராஹ வ தரக்கஹா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதுல என்ன, இந்த ஒரு சீனரியை பிக்சர் பண்ணி காட்டுறாங்க. அந்த சீன் என்னன்னு சொன்னா, ரொம்ப கடுமையான வெயில், அதுல ஒரு பிரயாணி வராரு, ஒரு ஒட்டகத்துல வராரு, கஷ்டப்பட்டு வராரு. இப்போ உள்ள நம்ம சவுதியில் வெளியில் உள்ள வெயில் பொருத்தமாக இருக்கும். இந்த வெயிலில் ஒரு ஒட்டகத்தில் ஒருத்தர் வரார், வந்து பிரயாணத்தில் நடுவில் டயர்டானதுனால என்ன செய்யறாரு, ஒரு மரம் இருக்கிறது, மர நிழல்ல, இப்போ நம்ம பாஷையில் சொன்னோம்னா ஒரு ஏசி ரூமில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, மர நிழல்ல ரெஸ்ட் எடுக்கிறார். எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறாரு, கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுக்கிறார். ஏன் கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுக்கிறாரு, ஏன் நிறைய நேரம் ரெஸ்ட் எடுக்கல, பயணம் போனதுனால. சரி, இல்லை கதையில் தான் இருக்கீங்களா வெளியே போயிட்டீங்களான்னு கேட்டேன். பயணம் அவர் போகணும், என்ன ரெஸ்ட் எடுக்கிறது அவர் நோக்கம் இல்லை. வந்த இடத்த கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தெம்பு வந்த உடனே அவரும் சரி அவருடைய வாகனமும் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தெம்பு வந்த உடனே என்ன செய்யணும், திரும்ப பயணத்தை தொடரணும். அப்போ எங்கேயோ போய் சேரணும், அதுதான் ஒரிஜினல் பயணம். அதுல டெம்பரவரியா ஒரு மரத்துக்கு கீழே ரெஸ்ட் எடுக்கிறார். ரெஸ்ட் எடுத்த பிறகு அதை விட்டுட்டு, இங்க பாருங்க அதுல எப்படி சொல்றாங்க, ராக ஓ தரக்கஹா, இந்த உலகத்தை விட்டுட்டு அந்த மரத்தை விட்டுட்டு அவர் போயிடுறார். இப்படி இந்த மர நிழல்ல டெம்பரரியா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க தங்கக்கூடிய ஒரு பிரயாணியை தவிர என்னுடைய உதாரணம் வேற எப்படி இருக்கு இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. ஏன்னு சொன்னா அது குறிப்பா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீலின் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கு.
இந்த உலகத்தில் இப்படி இருக்கணும், நீங்க எல்லாம் சவுதியில் இருக்க மாதிரி இருக்கணும். ஏன் அப்படி சொன்னேன்னு சொன்னா, நம்ம சவுதியில் எப்படி இருக்கிறோம்? சவுதியில் எப்படி இருக்கோம்? நம்ம சொந்த ஊர்ல இருந்தா இவ்வளவு வசதி இருந்து சொந்த ஊர்ல இருந்து நீங்க எப்படி இருப்பீங்க? நல்ல சூப்பரா வீடு கட்டி வீட்டில் ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து வாங்கி போட்டது இன்னொரு 100-150 வருஷத்துக்கு வரணுங்கிற மாதிரி பொருளை வாங்கி போட்டு இப்படிதான் செலவழிப்போம். கரெக்ட் தானே? ஊர்ல உள்ள எல்லா பொருளும் அப்படிதான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஊர்ல வீடு கட்டக்கூடிய மக்கள் சவுதியிலேருந்து நல்ல நல்ல பொருளா பார்த்து பார்த்து வாங்கி கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வீடு கட்டுவாங்க. ஏன்னு சொன்னா, நல்ல பொருள் எல்லாம் ஊர்ல கட்டுவோம். இங்க வாங்கும்போது எப்படி வாங்குவோம்? சார் இந்த பூட்டு வாங்க 50 வருஷத்துக்கு வரும் சார், 2 வருஷத்துக்கு வரணும், 2 வருஷம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த மாசம் உடஞ்சிடணும். இப்படி பூட்டு இருக்கா, சீப்பா இருந்தா தங்க வாங்குவோம். ஏன் நம்ம வாங்குறோம்? நமக்கு தெரியும் 2 வருஷத்துல போறோம், அல்லது ஒரு 5 வருஷத்துல போறோம். அப்ப இந்த சவுதியில நீங்க எதை வாங்கினாலும் எங்க இருந்தாலும் நம்ம இப்படிதான் செய்யறோம். முடிஞ்ச அளவுக்கு டெம்பரரியா பார்க்க லுக்கா இருக்கணும், பிரச்சனை இல்லை. இது வந்து பெர்மனண்டா இருக்குது, எங்க கொண்டு போடுவோம்? ஊர்ல. அப்ப ஊர்ல வீடு கட்டுற வீடெல்லாம் பெர்மனன்ட் வீடா கட்டிக்கிறோம். கடைசி வரைக்கும் அளவு இருக்க மாட்டேன், அது வேற விஷயம், அது தனி டாபிக். கரெக்டா? ஆனா இங்க நம்ம உண்மையில எப்படி இருக்கிறோம்? ஒரு லிமிட்டுக்கு மேல இங்க என்ன செய்யறது இல்ல, நம்ம இன்வெஸ்ட் பண்ணவோ, அதே மாதிரி நமக்கு வசதிகளை பெருக்கவோ, அல்லது பெர்மனண்டா இருக்கக்கூடிய பொருளை வாங்கி போடவோ. இந்த காலத்துல இப்ப உள்ள ஜெனரேஷன் மைண்ட் செட் கொஞ்சம் பரவாயில்ல, பழைய காலத்தை விட இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா இருக்கு வீடெல்லாம் பார்க்கும்போது. இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க வைங்க, உண்மையிலேயே ஆபிரு சபீலினுடைய கோலத்தை முழுமையா எல்லா வீட்லையும் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உடசல் எதா இருந்தா கூட அப்படி செட்டிங் பண்ணி வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? சார் கொஞ்சம் நல்ல ஃபர்னிச்சர் வாங்கி போட்டா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நம்ம இங்க இந்த உலகம், நம்ம இந்த சவுதியில நம்ம இருக்க போறோம், எப்போனாலும் மூட்டை கட்டிட்டு போக போறோம். ஆனா யதார்த்தம் என்ன? எப்போனாலும் இந்த உலகத்தை விட்டு மூட்டை கட்டிட்டு தான் போகணும். மூட்டை கட்டிட்டு போக முடியாது, உலகத்தை விட்டு மூட்டையும் கட்டாம தான் போகணும். சவுதியில இருந்தாலும் கொஞ்சம் மூட்டை கட்டிட்டு போகலாம், ஆனா உலகத்தை விட்டு போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வேற போகணும். அப்ப உண்மையிலேயே சவுதியில இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஹதீஸை புரியலன்னு வைங்க, இந்தியாவில் உள்ள மக்கள் நம்மள அளவுக்கு புரிய மாட்டாங்க. ஏன்னா அங்க அட்லீஸ்ட் ஊர்ல இருக்க ஃபீலிங் இருக்கும். நமக்கு நல்லா தெரியும், ஒரு ஊர்ல ஸ்ட்ரேஞ்சரா வாழ்ந்தா, ஒரு ஆபிரு சபீலா வாழ்ந்தா, யதார்த்தமா நம்ம என்ன செய்யறோம், இதை விட அற்பமானதுதான் ஒரு வகையில பார்த்தா துன்யா அப்படின்ற அறிவுரை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு இந்த உதாரணங்கள் ரொம்ப அருமையான உதாரணங்கள், நிச்சயமா சிந்திச்சு பார்க்க பொருத்தமான விஷயங்கள் இதில் இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது நம்மளுடைய நடவடிக்கையில மறுமையை நோக்கிய அந்த முக்கியமான பயணத்துக்கு கவனம் செலுத்துவதை விட்டும் இந்த அற்பமான டெம்பரரி நிழல்ல தங்கக்கூடிய வாழ்க்கையை வந்து திசை திருப்பிடக்கூடாது. அதனால நிழல்ல தங்கும் போது கொஞ்சம் ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா பெர்மனண்டா செட்டில் ஆயிடக்கூடாது அப்படின்றத விளங்கிக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாக இந்த இவருடைய இந்த அந்த தொகுப்புல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இது வந்து 20வது பேஜ்ல நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அதிகமான இபாதத்துகள் செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இபாதத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து நிலையாக இபாதத் செய்திருக்கிறார்கள். முதாவமா ஃபில் அமல் அல்லது இஸ்திமிரார் ஃபில் அமல், செய்யக்கூடிய வேலையை பெர்மனண்டா செய்வாங்க. அப்போ ஒரு இபாதத் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னா, இரவு தொழுகையை தொழுகிறாங்க, இரவு தொழுகை 8+3 தொழுகிறாங்கன்னு சொன்னா தொடர்ந்து எல்லா காலத்தையும் தொழுவாங்க. மிஸ் பண்றதுங்கிறது என்ன செய்ய முடியாது, அதுக்குள்ள வேற ஏதாவது காரணங்கள் இல்லாத டைமை தவிர தொடர்ந்து ஒரு வேலையை செய்வாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன அறிவுரை சொல்லி தருகிறார் என்று சொன்னால், நீங்களும் ஒரு இபாதத்தை செய்கின்ற பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்றால், தொடர்ந்து அந்த வேலையை செய்யணும். அப்ப தொடர்ந்து செய்தா, ஒரு லிமிட்டுக்கு மேல செஞ்சா தொடர்ந்து செய்ய முடியாது. நம்ம தாங்க முடியாத அளவுக்கு இபாதத்தை செய்ய முயற்சி செய்தால் அது கடினமாகி செய்யற வேலையை கூட செய்யாம விட்டுருவோம். அப்ப தொடர்ந்து இபாதத்தை செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு பேசிக் ஐடியா, ஒரு வழிமுறை என்னவென்று சொன்னால் ரசூல் அழகா கத்து தருகிறார்கள். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை முடிவு செய்து கொள்ளுங்கள், அந்த எவ்வளவு முடியுமோ அதை மிஸ் பண்ணாம தொடர்ந்து செய்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய இதுல இவர் என்ன பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸினுடைய வாசகம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஹுது மினல் அமாலி மா துத்தியகூன், உங்களுக்கு என்ன இயலுமோ அந்த அளவுக்கு அமல்களில் இருந்து நீங்கள் செய்வதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபைனல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு, நீங்க போர் அடிச்சு டயர்ட் ஆகிற வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ்வுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எவ்வளவு வேணா செய்யுங்க, உங்களுக்கு தான் டயர்ட் ஆகாம எல்லாமே யாருக்கு டயர்ட் ஆக முடியாது, யாருக்கு அதாவது மல்லன்னு சொன்னா போர் அடிக்கிற மாதிரி உள்ளது, அல்லாஹ்வுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுடைய கெப்பாசிட்டி தான் இங்க பிரச்சனை. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், வ அஹப்பல் அமலி இலல்லாஹி மா தாவம அலைஹி சாஹிபுஹு வ இன் கல்ல என்று சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எதுவென்று சொன்னால்,
எந்த அமலை அந்த அமல் செய்யக்கூடியவன் தொடர்ந்து நிலையாக செய்து கொண்டிருக்கிறானோ அது குறைவாக இருந்தாலும் சரியே, அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்று சொல்லி காட்டுகிறார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஒரு அமலை செய்யற, உதாரணமாக டெய்லி காலையில ஒரு திருக்குரான் ஓதுவது, ஃபஜ்ர் முடிச்சிட்டு ஒரு 2 பேஜ் ஓதுறோம்னு வைங்க. திடீர்னு ஒரு நாள் எழுந்து ஒரு ஃபுல் ஜுஸு ஓதிட்டு அப்புறமா ஒரு 3 மாசத்துக்கு குரானை தொடாம இருந்தா இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலை என்று சேர்க்க முடியாது. அதை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது? டெய்லி ஒரு பேஜ் ஓதுறீங்க, ஆனா தொடர்ந்து ஒரு பேஜ் ஓதி அதனுடைய அர்த்தத்தை பார்த்து விளக்கத்தை பெறக்கூடிய மாதிரி வேலையை தொடர்ந்து செஞ்சீங்கன்னு சொன்னா இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். அப்ப தொடர்ந்து செய்ய வேண்டும், குறைவாக இருந்தாலும் சரியே. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்ப குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்தா என்ன நடக்கும் என்று சொன்னால், மிகப்பெரிய வெற்றிகளை, மிகப்பெரிய அதாவது அறிவு தேடுதலா இருந்தாலும் சரி, நன்மைகளை சேகரிப்பா இருந்தாலும் சரி, அதிகமான ஒரு ரிசல்ட் என்ன செய்யலாம், அடைந்து கொள்ளலாம். இப்ப உதாரணமாக நீங்க இல்மு தேட வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இல்மு தேடணும்னா ஒரு ஷரியா சம்பந்தமான இல்ம், அல்லது திருக்குரான் சம்பந்தமான இல்ம், அல்லது திருக்குரான் மனனம் எதுவா இருக்கட்டும். நம்ம எத்தனை வருஷமா சவுதியில் இருக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா, பல பேர் 30 வருஷம்லாம் தாண்டிட்டாங்க. நம்ம எல்லாம் 30 தாண்டியாச்சு ஒரு பேச்சுக்கு. இந்த 30 வருஷத்துல டெய்லி ஒரு ஆயத்தை மனப்பாடம் பண்ணிருந்தோம் வைங்க ஒரு பேச்சுக்கு. இப்ப என்ன வந்திருப்போம், நம்ம குரான்லாம் முடிச்சு போயிருப்போம், தாண்டி போயிருப்போம். ஆனா நம்ம என்ன செய்யலாம், அப்படி நம்ம செய்யல. அதே மாதிரி பல நாள் இப்ப வகுப்பு நீங்க கலந்துக்கிட்டீங்க, எத்தனை வகுப்பு நீங்க கலந்துருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. பல வகுப்பு நீங்க கலந்துருப்பீங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து குறிப்பா கவனம் செலுத்தி அதுல தொடர்ந்து படிச்சுட்டு வரணும்னு முயற்சி பண்ணிருந்தீங்கன்னு வைங்க, இந்நேரத்துக்கு பல விஷயத்துல நீங்க என்ன செய்வீங்க, மாஸ்டர் ஆயிருப்பீங்க. பல டிகிரி வாங்கியிருக்கலாம், பல புத்தகத்தை முடிச்சிருக்கலாம். ஆனா ஏன் நம்ம முடிக்க முடியல அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. யாருக்காவது ஐடியா தெரியுமா? உடம்பு ஆரோக்கியமா இருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. யாருக்குமே ஐடியா இல்லையா? டெய்லி கப்ஸா சாப்பிடணுமா? சொல்லுங்க, என்ன ஐடியா சொல்லுங்க. யோசிச்சில ரிசல்ட் சொல்லுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எக்ஸசைஸ் செய்யணும், அவ்வளவுதானா? இல்ல எக்ஸசைஸ் மட்டுமா? ரெண்டு முக்கியமான விஷயம், கரெக்ட் தானே? டயட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ் பண்ணணும், கரெக்ட் தானே? இது தெரியாத ஆள் யாராவது இருக்கா நம்மகிட்ட? இந்த இங்க இருக்கா? யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல. ஆனா உடம்பு ஃபிட்டான ஆள் எத்தனை பேர் இருக்கிறோம்? என்னவா? அதுவும் யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, இருப்பாங்க, ஆனா ரொம்ப கம்மி, கரெக்டா? அப்ப நமக்கு விஷயம் தெரியாம, டெக்னிக் தெரியாம ஃபிட் இல்லாம இல்ல. என்ன அங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த டயட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ், இது ரெண்டுலையும் பிரச்சனை என்னன்னு சொன்னா தொடர்ந்து செய்யணும். இதுதான் பிரச்சனை. இல்லை டயட் கண்ட்ரோலும் தொடர்ந்து செய்யணும். என்னைக்காவது ஒரு நாள் சீட் பண்ணலாம், தப்பு இல்லை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ்ல இருந்து சீட் பண்ணலாம், தப்பு இல்லை. இப்ப வாரத்துல குறைஞ்சபட்சம் 5 நாள் டயட் கண்ட்ரோல் பண்ணணும், வாரத்துல 5 நாள் எக்ஸசைஸ் பண்ணணும். இப்ப அதனாலதான் சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு நாள் போய் ஃபுல்லா எக்ஸசைஸ் பண்ணதை விட டெய்லி 20 நிமிஷம் பண்ணுங்க, தப்பு இல்லை. டெய்லி அரை மணி நேரம் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க பல வருஷம் செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு டிஃபரெண்ட் லெவல் ஃபிட்னஸ்ல இருப்பீங்க. அப்போ உடல் ஃபிட்னஸுக்கும் இப்படி தொடர்ந்து வேலை செய்யணும், மென்டல் ஃபிட்னஸுக்கும் தொடர்ந்து வேலை செய்யணும், அறிவு ஃபிட்னஸுக்கும் தொடர்ந்து வேலை செய்யணும், ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸுக்கும் தொடர்ந்து வேலை செய்யணும். தொடர்ந்து செய்தால் நம்ம ஒரு டிஃபரெண்ட் லெவலுக்கு போகலாம். தொடர்ந்து செய்யவில்லை என்று சொன்னால் நம்ம நிறைய நேரத்தை அங்கெங்கே விரயம் செஞ்சிருப்போம், ஆனா உருப்படியா எதையும் செய்து முடித்திருக்க முடியாது. என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்வதா இருந்தால், குறிப்பா மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதில் ஒரு உயர்ந்த தரத்தை பல பேர் அடையாததுக்கு ஒரே காரணம் என்னட்ட கேட்டா, ஒன் ரீசன் கேட்டா, தொடர்ந்து பயணிக்கவில்லை என்பது மட்டும்தான். அவங்க விவரம் இல்லை, அறிவு இல்லை, திறமை இல்லை, இதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு காரணம் தான் நான் சொல்லுவேன், அல்லாஹ் ஆலம். அந்த காரணம் தொடர்ந்து பயணிக்கவில்லை என்பது மட்டும்தான். தொடர்ந்து பயணிச்சிருந்தா பல பேர் நினைச்சிருப்பாங்க, பெரிய பெரிய லெவலுக்கு போயிருப்பாங்க. அதான் அரபியில சொல்லுவாங்க, மண் சபர லஃபர அப்படின்னு ஒன்று இருக்கு, மன்த அண்ணா நால மாத்த மன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. யார் தொடர்ந்து பயணிச்சானோ கடைசியில் என்ன செய்வான், அவனுடைய இலக்கை அடைந்து கொள்வான். பொறுமையா பயணிச்சா வெற்றி அடைவான் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். ஆக நம்ம என்ன முடிவு பண்ணணும்னு சொன்னா, வளமையான ஃபர்து இபாதத்தை தாண்டி ஸ்பெஷலா கல்வி கத்துக்கிறதுக்கே கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். அதை எதை கத்துக்கணும்னு முடிவு பண்ணிடணும், தஹ்தீத் பண்ணிடணும். இந்த விஷயத்தை கத்துக்கிற ஆசைப்படுறோம், ரைட், நோ ப்ராப்ளம். அதை தொடர்ந்து கத்துக்கிறோம். டெய்லி ஒரு கொஞ்ச நேரம் அல்லது வீக்லி ஒரு 2 கிளாஸ் ஏதோ ஒன்று. ஆனா கடைசி வரைக்கும் போய் பயணிச்சு முடிவு கண்டணும், அதுல மாஸ்டர் ஆயிடணும். அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் போகணும். இது ஒரு விஷயம். இன்னொன்று கல்ல என்று சொல்லக்கூடிய விஷயத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஏதாவது வகை மினிமம் ஏதாவது பண்ணிட்டு போயிடணும்னு அர்த்தம் இல்லை. மினிமம் ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுபடும். உங்களுக்கு இதை தாண்டினா சிரமம்னு இருந்தா அதை சிரமத்துக்கு முன்னாடி உள்ளதான் மினிமம். புரியுதா உங்களுக்கு? மினிமத்துக்கு என்ன அர்த்தம்? டெய்லி சும்மா ஒரு லைன் படிக்கிறது மினிமம் இல்லை. உங்களுக்கு 5 பேஜ் படிச்சா கஷ்டம், ஒரு 3 பேஜ் படிச்சா பரவாயில்லைன்னா 3 பேஜ் தான் உங்க மினிமம். நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒரு லைன் படிக்கிறது மினிமம்னு சொல்லக்கூடாது.
அப்ப மினிமம் உங்களுக்கு ஆர்வத்தையும் ஊட்டணும், உங்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கணும், ஆனா தாக்கு பிடிக்க முடியாத மாதிரி கஷ்டமா இருக்கக்கூடாது. அதை ஒருத்தரும் முடிவு பண்ணணுமே. இல்லாம மினிமம் சொன்னாங்க பரவாயில்ல டெய்லி ஒரு லைன் படிப்போம் என்று முடிவு செய்வது கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய லெவல் வேற, நம்மள்ட்டையும் ஒருத்தருடைய லெவல் வேற. நம்ம லெவலுக்கு திருப்தியா செய்யறோமா என்று நம்ம முடிவு செய்து கொள்ள வேண்டும். இதுல கொஞ்சம் நேரம் எடுத்து பேசுனதுக்கு காரணம் இன்ஷா அல்லாஹ் இது ஒரு முக்கியமான அறிவுரை என்பதனால நம்ம இதை விளங்க முயற்சி செய்தோம். சரி, நான் டைம் முடிஞ்சிச்சு. அப்படி இன்னும் 5 நிமிஷம் முடிச்சிருவா என்னமா? இல்ல கிளாஸ் இருக்கு, கிளாஸ் என்னோட டைம் தான். இல்லை தொடர்ந்து இதுலையும் பயணிச்சோம்னா பிரச்சனை ஆகிடும். கரெக்டா? அதே மாதிரி இறுதியான மபஹஸ் ராபியில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாங்கன்னா, கடைசி ஹஜ்ஜில் அவங்க செய்த நிறைய அறிவுரைகள், பல 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 நேரங்களில் சொன்ன அறிவுரைகளை சொல்லி காட்டாரு. அதில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பார்த்துட்டு அதோட நம்ம முடித்து கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு இடத்துல இதில் வந்து 40வது பேஜில் நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான நிறைய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஹஜ்ஜத்து வதாவில் வந்து ரசூலை நிறைய இடத்துல நிறைய அறிவுரை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதை பல இடத்துல உள்ளதை அவர் வந்து தொகுத்து எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு பகுதியில் 40வது இதில் சொல்லப்படுகிறது, ததுரூன ஐயு யோமின் ஹாதா. ரசூல் என்ன செய்கிறாங்க, அந்த யோமுன் நஹர் அந்த நாளில் நின்றுட்டு கேட்குறாங்க, இந்த நாள் எந்த நாள்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ அந்த மக்கள் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாரும் தெரியும் தான். ஏன் அமைதியாக இருந்தாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஹஜ். இந்த கடைசி ஹஜ்ஜுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், இது ஃபத்து மக்கா முடிஞ்சு அடுத்த வருஷம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் போகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது முஷ்ரிக்குகளும் ஹஜ் செய்கிறாங்க அந்த டைமில். அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணப்படுது இனிமேல் முஷ்ரிக் ஹஜ் பண்ணக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் போகும்பொழுது ஃபுல்லாக செட் ஆகி முழுமையான ஒரு இஸ்லாமிய கோலத்தில் எல்லாமே நடக்குதுங்க. அப்போ விடைபெறக்கூடிய எல்லா செய்திகளும் அங்கே தான் சொல்லப்படுகிறது. அதனால தான் அதை ஹஜ்ஜத்துல் வதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இது எந்த நாள்? அப்போ ஏன் அவங்க பதில் சொல்லலை. ஒன்று கண்ணியம், இன்னொன்று ரசூலுல்லாஹ் முடிஞ்சு போகும்பொழுது பேரை மாற்றுவாங்களா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஒரு வேளைக்கு இந்த நாளைக்கு பேர் இதுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படின்னால அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, காலு அல்லாஹு ரசூலுஹு ஆலம் ஃபசகத் ஹத்தா தனன்னா அன்னஹு சய்யு சம்மிஹி பி கைரி இஸ்மிஹி. ஒரு வேளைக்கு இந்த பேரை விட்டுட்டு வேற பேர் மாற்றி சொல்லுவாங்களோ, அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறாங்களோ இன்னும் கூட நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்போ அலைச பி யோமின் நஹர், இது யோமின் நஹர் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இல்லை ஆமாம், குல்னா பலா யா ரசூலல்லாஹ் சொல்கிறாங்க. ஃப ஐயு ஷஹரின் ஹாதா, இது எந்த மாதம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பவும் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன டவுட்னா அவங்க சொல்கிறாங்க, ஒரு வேளைக்கு ரசூல் இந்த மாதத்துக்கு வேறு பேர் வச்சுருவாங்களோ, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போன்னு அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அலைச பி தில் ஹிஜ்ஜா, இது தில் ஹிஜ்ஜா தானே அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் ஆமான்றாங்க. அதே மாதிரி இந்த இடத்த பற்றி கேட்குறாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஃபைன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராதக்கும் வ அபுஷாரக்கும் அலைக்கும் ஹராமன் க ஹுர்மத் யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா என்று சொல்லி காட்டுகிறார்கள். அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இது கண்ணியமான ஒரு இடம், கண்ணியமான மாதம். கரெக்டா? அதே போல கண்ணியமான மாதம், கண்ணியமான நாள், கண்ணியமான நாள், கண்ணியமான மாதம், கண்ணியமான இடம், இதையெல்லாம் சொல்லிட்டு இது எவ்வளவு கண்ணியம் வாய்ந்ததோ அதே போல உங்க ஒவ்வொருவருடைய இரத்தங்களும் கண்ணியமானது, உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய மானம். இந்த விஷயம் நம்ம வந்து யாருடைய ரத்தத்தை ஓட்டிட மாட்டோம். நம்ம யாருமே யாரும் அடிச்சு ரத்தம் வர வரைக்கும் அடிச்சுட்டா பிடிச்சி அப்படி நடக்காது. ஆனால் நம்ம ஈஸியாக எந்த வேலையை செய்வோம், மானத்தை வாங்குறதுல மாஷா அல்லாஹ் பல பேர், நம்ம இங்கே உள்ள மக்கள் இல்லை பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வெளியில் உள்ளவங்கள சொல்கிறேன், யாருடைய மானத்தை வாங்குறேன்னு சொன்னால் நம்ம மாஷா தான் முன்னாடி நின்றுவோம். ரசூல் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொருவருடைய மானமும் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் ரசூலை சொல்லி காட்டுறது. உண்மையில் இந்த சென்டென்ஸும் நல்ல அருமையான சென்டென்ஸ். ஃபைன்ன திமாக்கும் அம்வாலக்கும் ஆராதக்கும் அபிஷாரக்கும் அலைக்கும் ஹராமுன் அல்லது ஹராமுன் அலைக்கும், ரெண்டு இடத்துலையும் ரெண்டு மாதிரி வருது. க ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, இந்த நாளின் கண்ணியம் போல கண்ணியமானது. எப்படி மக்காவு கண்ணியம்னு சொல்றீங்களோ அதே கண்ணியம் ஒரு ஆளுடைய மானத்துக்கு இருக்கு. அதே போல ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த நாள், இந்த இடம், இந்த மாதம் எவ்வளவு கண்ணியம்னு நினைக்கிறீங்களோ அது அல்லது அதை விட ஒருபடி மேல ஒருத்தருடைய மானம் கண்ணியமானது, ஒருத்தருடைய ரத்தம் கண்ணியமானது, ஒருத்தருடைய பொருள்
அப்போ பொருள்லையும் சில சமயம் என்ன செய்வோம், சொத்து பிரிவினை குறிப்பா அப்படிலாம் வந்துச்சுன்னு சொன்னா கூட குறைய நமக்கு அதிகம் கிடைச்சுன்னா பிஸ்மில்லான்னு வாங்கிடுவோம் நம்ம. சரிதானே? அப்படி வாங்க முடியாது. ஏன்னா நாளைக்கு போய் எல்லாத்தையும் பதில் சொல்லணும். அது அவ்வளவு ரெஸ்பெக்ட் ஆனது. அதுல கையை வச்சா நெருப்புல கையை வச்ச மாதிரி, இந்த நெருப்பு இல்ல நரக நெருப்புல கையை வச்ச மாதிரி. அதனால இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல அவங்க சொல்லி காட்டுகிறார்கள், அலா லியுபல்லிகி ஷாஹித் மின்கும் அல் காயிப, இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எல்லாருக்கும் போய் செய்தி எத்தி வைங்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ஃபருப்ப முபல்லகின் அவ்ஆ மின் சாமிஇன், இங்கு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களை விட, கேட்டுக்கொண்டவங்கள சஹாபாக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, அப்போ ரசூல் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இங்கு கேட்டுக்கொண்டிருப்பவர்களை விட இந்த செய்தி யாரை அடைகிறதோ அவர்கள் இன்னும் புரிதல் உள்ளவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி காட்டுகிறார். அப்ப அதான் பின்னாடி பெரிய பெரிய அறிஞர்கள் சில பேர் வந்து நிறைய மார்க்க விளக்கங்களை தர்றாங்கன்னு சொன்னா அப்படி ஒரு சாத்தியம் இருக்குன்னு ரசூல் அங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். நீங்க செய்தி அறிவிச்சிருங்க, இந்த செய்தியில இன்னும் நுணுக்கங்களை பெறக்கூடிய வாய்ப்பு கேட்கக்கூடிய சிலருக்கு இருக்கலாம். அவ்வான அதிக ஃபஹம், அதிக விளக்கம் பெறக்கூடிய, அதிக நாலேஜ் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க இருக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது என்று சொல்றாங்க. இதை ஒரு சஹாபி ஒரு தாபி ஒருத்தர் சொல்லி காட்டார் நினைக்கிறேன். இதை வந்து உண்மையிலேயே நான் கண்ணால நான் பார்த்தேன் இந்த விஷயத்த. ஏன்னா இந்த செய்தியை கேட்ட பிறகு எந்த அளவுக்கு அதிகமான விளக்கங்களை அடுத்தடுத்த ஜெனரேஷன் மக்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத என்னுடைய கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுறார். அதே போல யா யுஹன்னாஸ் 45 இதோட முடிச்சிருவோம். யா யுஹன்னாஸ் இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய ரப்பு வாஹித், உங்களுடைய ரப்பு எல்லாத்துக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன மாதிரி பாயிண்ட் தான் இது. ரப்பு ஒருவன் தான். இன்ன அபாக்கும் வாஹித், இது இந்த வசனம் உண்மையிலே பாருங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற டாபிக் உடைய ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்லேஷன் தான். என்ன செய்ய கரெக்டா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற அந்த ஒரு இது சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்லேஷன் தான். இதுல என்ன சொல்லுது? இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்கள் ரப்பு ஒருவன். இன்ன அபாக்கும் வாஹித்னா நீங்க எல்லாம் ஒரு குலம் சொல்றாரு. கரெக்டா? ஒரு குலம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு அலா புரிந்து கொள்ளுங்கள், லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமி, ஆஜமியை விட அரபிக்கு எந்த சிறப்பும் கிடையாது. ஒலா லி அஜமியின் அலா அரபி, அதே மாதிரி அரபிக்கு அரபி, அது அஜமிக்கு அரபியை விட சிறப்பு கிடையாது. ஒலா லி அஹ்மர் அலா அஸ்வத, அதாவது சிவப்பு நிறமுடையவனுக்கு கருப்பு நிறமுடையவனுடைய சிறப்பு இல்லை. ஒலா லி அஸ்வத அலா அஹ்மர, அது மாதிரி மாத்தியும் இல்லை. எக்ஸப்ட் இல்லா பித் தக்வா அபல்லக்த், நான் சொல்லிட்டேனா எல்லாத்தையும் அறிவிச்சிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாரும் சொல்றாங்க நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் விரலை காட்டி நீ வந்து சாட்சி ஆயிருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இந்த சீனை ஃபுல்லா நம்ம விளங்கணும்னீங்க. வெரி எமோஷனலான ஒரு சீன். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஹஜ்ஜி பல பேருக்கு புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சிருக்கும்? இது ரசூலுல்லாஹ் விடைபெற்றுட்டு போறாங்கன்னு சொன்னா மொத்தமாவே விடைபெற்றுட்டு போறாங்கன்னு. அப்போ நம்ம சும்மா இங்க நம்மளோட பழகிட்டு ஒரு ஆள் சவுதியிலிருந்து போனாலே நம்ம எமோஷனல் ஆகிறோம். அப்போ அந்த சஹாபாக்கள், அந்த ரசூலுல்லாஹ், அந்த ஒரு சீன் மக்கா யோசிச்சு பாருங்க, டிஃபரெண்ட் லெவல்ல இருந்திருக்கும் அந்த சீன். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு அறிவிப்பை செய்யறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல உலகத்து கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை வந்து நம்ம தான் கண்ணியப்படுத்தியிருக்கோம். ஆகவே ஹியூமன் ரைட்ஸ் ஈக்குவாலிட்டி பேசுறது இல்ல, விஞ்ஞான